இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் எல்லாருமே மோர் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் குடிக்கிறதுனால என்ன நல்லது, என்ன நன்மைகள் மோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த கோடை காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல சைடு எஃபெக்ட் தான் அதிகமாக வரும். அதுக்கு நம்ம மோர் குடித்தா அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ வந்து மோர் பார்த்திங்க அப்படின்னா வயிறு வந்து குளிர்ச்சி அடைய செய்யும். நல்ல காரமான சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வயிறு எரிய ஆரம்பிக்கும். அப்போ மோர் குடித்தா வயிறு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசௌகரியமான நிலை நம்மளுக்கு இருக்கும். சௌகரியமாகவே இருக்காது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் உள்ள எண்ணெய் மற்றும் நெய் தான் வந்து அதுக்கு காரணம். அப்போ வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மோர் குடித்தோம் அப்படின்னா அந்த மோர் வந்து நம்ம வயிற்றில் இருக்க அந்த எண்ணெய் நெய்யினால் ஏற்பட்ட கொழுப்பை வந்து கரைக்கும். அதனால தான் நம்ம மோர் குடித்ததுக்கப்புறம் வயிறு வந்து லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோர் கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா செரிமானம் ஆகும். வயிறு உப்புசமாக இருக்கும்போது இதை குடித்தா நல்ல பயன் தரும் நம்மளுக்கு. வயிறு உப்புசத்துலேருந்து உடல் வறட்சியையும் வந்து தடுக்கும். மோரில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் அதிகமாக இருக்கிறதுனால இதை கோடை காலத்தில் நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் வறட்சியை வந்து அது தடுக்கும். மோரில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாக்டோஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு பால் பொருட்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒத்துக்காது உடம்புக்கு. அப்படி இருக்கிறவங்க இந்த மோரை குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த லாக்டோஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கால்சியம் சத்து அதிகமாகவே கிடைக்கும். மோரில் வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. மோர் குடித்தா நல்லது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோடை காலத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் மற்ற டைம்லேயும் இந்த மோரை குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மோரை குடிக்கும் போது அதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி, பெருங்காயம் இதை நீங்கள் இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நல்ல செரிமானம் எடுக்கும், உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.